நாம் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.5ல செகண்ட் சம். இதுவும் இம்பார்ட்டன்ட் சம். கொஷின் பாருங்கள். எஃப் சச் தட் ஏ டு பி பார்த்தீங்கன்னா என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் டிவைட் பை 2 - 1 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு ஏ ஈக்குவல் 2, 4, 6, 10, 12, பி ஈக்குவல் 0, 1, 2, 4, 5, 9 ஆக இருக்கும்போது எஃப்ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க அப்படின்னு சொல்லிட்டு 4 சப்டிவிஷனை கொஷின் கொடுத்துருக்காங்க. வரிசை ஜோடிகளும் கணம்னு சொல்லிட்டு ஒரு சப்டிவிஷன், அடுத்து அட்டவணை, அம்புக்குறி படம், அடுத்து வரைபடம் கிராஃப். சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு ஏபி கொடுத்துட்டாங்க. இப்போது இதுக்கான இந்த உறுப்புக்கான நிரலுடையது பி. ஆனால் இந்த 2ன்ற நம்பர் எதுக்கு வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. 4ன்றது இதுக்கு வரும்ன்றது நமக்கு தெரியாது. 6ன்றது இதுக்கு வரும்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணலாம், இது எக்ஸை எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்க நம்பர் கண்டிப்பாக இதில் இருக்கிறதா தான் இருக்கும். அப்போது எதுக்கு எந்த நம்பர்னு நமக்கு தெரிஞ்சுன்னா இந்த 4 சப்டிவிஷன் நம்ம ஃபில் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ கொடுத்துக்க நம்ம எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் டிவைட் பை 2 - 1 கொடுத்துருக்காங்களா ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஏ பார்த்தீங்கன்னா என்னது 2, 4, 6, 10, 12. சரிங்களா? இப்போ பி 0, 1, 2, 4, 5, 9. இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸோட மதிப்பில் ஒன்று பிரதிடும் போது இதுக்கு ஆன்சர் நமக்கு கிடைக்குமா? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் 2 எனில் இப்போ இங்கே எக்ஸுக்கு இப்போ 2 பிரதிடலாமா? இப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் என்ன 2 டிவைட் பை 2ன்னு வருமா? -1, 1 2 1 2. இப்போ என்ன வரும்? 1 - 1 வரும். கழிச்சா 0. இப்போ எஃப் ஆஃப் 2ன்னா அதாவது எக்ஸ் 2ன்னும் போது ஒய் 0. இது புள்ளியில் எழுதும்போது எடுத்துக்கலாமா? 2, 0ன்னு வரும் புள்ளி. அடுத்து பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் 4 எனில் எக்ஸ் 4ன்னும் போது இங்கே எக்ஸுக்கு போய் 4 அப்ளை பண்ணுவோமா? இப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் 4 எக்ஸ்ன்ற இடத்துல 4 டிவைட் பை 2 -1. 1 2 2 4. அப்போ 2 - 1ன்னு வரும். கழிச்சு என்ன வரும்? 1ன்னு வருமா? இப்போ எஃப் ஆஃப் 4ன்னு அப்ளை பண்ணாங்கன்னா 1. இது புள்ளியில் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் 4, எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒய்னாலும் 1 தான். இப்போ 4, 1. அடுத்து பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் 6 எனில் இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு பிரதிட போகிறோம். எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் 6 பை 2ன்னு வருமா? -1. 1 2 3 2 6. இப்போ என்ன வரும்? 3 - 1 கழிச்சா என்ன? 2. இப்போ எஃப் ஆஃப் 6ன்னா ஆன்சர் 2. இது புள்ளியில் எழுதும் போது எக்ஸ் 6, ஒய் என்ன 2ன்னு எழுதுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் 10 எனில் 10ன்னும் போது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 10ன்னு கொடுக்க போகிறோம். ஈக்குவல் 10 பை 2ன்னு வருமா? அப்படின்னா -1. இப்போ இது கேன்சல் பண்ணால் 1 2 I 2 10 ஈக்குவல் 5 - 1. 5 - 1 4. இப்போ எஃப் ஆஃப் 10ன்னா நமக்கு 4. இது புள்ளியில் எழுதும் போது எக்ஸ் 10, ஒய் 4. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் 12. எக்ஸுக்கு பதிலாக 12ன்னு அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் 12ன்னு வருமா? ஈக்குவல் 12 டிவைட் பை 2 -1. 1 2 6 12 ஈக்குவல் 6 - 1 வருமா? கழிச்சா 5. இது புள்ளியில் எழுதும் போது எக்ஸ் 12, ஒயில் 5ன்னு வருமா? இப்போது அந்த புள்ளி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு ஃபஸ்ட் சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. வரிசை ஜோடிகளின் கணம் கேட்டிருக்காங்களா? பாருங்க, ஃபஸ்ட்டு வரிசை ஜோடிகளின் கணம். இவன் புள்ளியில் நம்ம எடுத்து எழுதுவோமா? இப்போ நம்ம புள்ளியில் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் சம் போடும் போதே. இப்போ அதை எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்
ஃபஸ்ட்டு புள்ளி என்ன 2,0, ரெண்டாவது புள்ளி என்ன 4,1, மூணாவது புள்ளி என்ன 6,2, நாலாவது புள்ளி என்ன 10,4, அஞ்சாவது புள்ளி என்ன 12,5. இதுதான் வரிசை ஜோடிகளின் கணம். அடுத்து பாருங்கள் அட்டவணை. இப்போ அட்டவணை போது மேலே வந்து எக்ஸ்னு எடுப்போம், கீழே எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுப்போம். சரிங்களா? அட்டவணை பாருங்கள், எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒய்னாலும் ஒன்று தான். சரிங்களா? இப்போது எக்ஸ்ன்ற மதிப்பு இங்கே எழுதிக்கலாம், ஒயில் இருக்க மதிப்பு வந்து இங்கே எடுத்து எழுதிக்கலாமா? எக்ஸ் என்ன 2, 4, 6, 10, 12. ஒய் என்ன 0, 1, 2, 4, 5. சரிங்களா? அடுத்து அம்புக்குறி படமா பாருங்கள், அம்புக்குறி படம். இதில் வந்து நமக்கு ஏபினையும் கொடுத்துட்டாங்க, அதனால் இது ஏனும் இது பின்னு எடுத்துக்கலாம். ஏவில் இருக்கிற புள்ளி என்ன 2, 4, 6, 10, 12. அடுத்து பாருங்கள் பியில் இருக்கிறது 0, 1, 2, 3, 3, 2, 4, 5. இது அம்புக்குறியில் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணும்போது இப்போ 2, 0 வருமா? 4 இங்கே 1. அடுத்து 6க்கு போது 6ல் 2. அடுத்து 10, 4, கீழே இப்போ 5, கீழே 9ன்னு வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க 12 இங்கே 5. சரிங்களா? படம் ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து வரைபடமா பாருங்கள். இப்போ வரைபடம், இது எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இது ஒய் டேஷ், இது எக்ஸ் டேஷ். சரிங்களா? இது சென்டர் பாயிண்ட் 0ன்னு எடுப்போம். இப்போ எக்ஸ் வந்து நம்ம இப்போ 2, 4, 6, 10, 12 இருக்கிறதுனால 2லேயே எடுத்துக்கலாம். 2, 4, 6, 8, 10, 12 வரைக்கும். அடுத்து இப்போ ஒய் டேஷ் பாருங்கள், 1லேயே எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும். எனக்கு 5 முடிஞ்சிருது. சரிங்களா? இப்போ புள்ளியில் எழுதும் போது என்ன வரும்? ஃபஸ்ட்டு 2, 0வா? அப்போ எக்ஸில் 2, ஒயில் 0. அப்போ எங்கே வரும்? இங்கே வருமா? 2, 0ன்னு. அடுத்த புள்ளி பாருங்கள் 4, 1. அப்போ 4ல் இங்கே 1 நேராக வருமா? 4, 1. அடுத்து பாருங்கள் எக்ஸில் வந்து 6, ஒயில் வந்து 2. அப்போ 6, 2 இங்கே வருமா? 6, 2. அடுத்து பாருங்க எக்ஸில் வந்து 10, ஒயில் வந்து 4. அப்போ எங்கே வரும்? இங்கே வருமா? 10, 4. அடுத்து பாருங்கள் எக்ஸில் 12, ஒயில் 5. அப்போ எங்கே வரும்? இந்த இடத்துல 12, 5. இது பாயிண்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இதை வந்து இப்படி வருமா?